பத்திரிகையாளர் சோமுட்ட இருந்து இந்த விவாதத்தை துவங்குறேன். திமுக எதிர்ப்பில் பாஜக அதிமுக வலிமையாக இருக்குது. உடன் இப்போ தாவேகாவும் ஸ்ட்ராங்காக இணையதா சார்? இணைஞ்சிட்டாங்கங்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு விஜய் போகுவார் அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, முதல் விஷயம் இவர் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு, எங்களுக்கு கொள்கை எதிரி இவங்க பாஜக அப்படிங்கிறதையும், திமுகவோட சேர்ந்து அரசியல் எதிரியை தாண்டி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ சில விஷயம்லாம் பார்த்தா நம்ம பாஜகவை மிக தீவிரமாக இவர் எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. இப்போ சிஏஏ என்ன சொன்னார், இதை அதை அமல்படுத்தினது, இதை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு, இவர் தமிழ்நாட்டில் கொண்டு வராதிங்கன்னார். இந்த மாதிரியான விமர்சனத்தை தாண்டி இவர் ஒன்றிய பாஜகவையும் எதிர்க்கிறார். அதனால் இப்போ அந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிக்கு இவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காலப்போக்கத்தில் எது நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்தாலும் ஒரு விஷயம் நெருடலாக இருக்குல்ல. ஏன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அங்கே, இங்கே இவங்களும் சொல்றாங்க. தவிர அதை எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? இங்க நிரூபிக்கவே இல்லை. இன்னும் கூட்டணி ஆட்சிங்கிறத பாஜகவோட ஒத்துக்கல, விஜயோட ஒத்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இவங்க இன்னும் நிரூபிக்கவும் இல்லை. அதாவது ஒரு யூகம் இருக்கு, இவங்க ஒரு கணிசமான அளவுக்கு வாக்கு வாங்குவாங்க. இப்போ அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஆட்கள் சொல்றாங்களே 25% வாக்கு இருக்கு, அதிமுக வாக்கு எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு யாரும் வெளியாட்கள் நம்பாட்டி கூட ஒரு கணிசமான வாக்கு வரும் அப்படிங்கிறத ஒரு சார். அண்ணா எம்ஜிஆர் ரெண்டோடு விஜய் இந்த கட்ட விட்டு தான் பேசு பொருளா மாறி இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதான் 67-77 திரும்புகிறதா அப்படிங்கிறத மையப்படுத்துறாரா? அதான் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இது மாதிரி விஜய் தரப்புல 67-77 சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணா ஆட்சியை பிடித்தது, அதுக்கப்புறம் 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்ததே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கட் அவுட் இதில் இருக்கிறது மூலமாக அவங்க என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நமக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட விதைக்க விரும்புகிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கான ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகம் தான். எப்படின்னா, ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வர தேர்தலில் வந்துருமா அப்படிங்கிறது. இவங்க தனியாக நின்றுட்டு இருக்காங்க, தாவேக்க வேற கட்சி, பெரிய கட்சியெல்லாம் 2 அணியில் இருக்கு. அப்போ வேற அதுக்கு மீறி கூட்டணிக்கு வந்தால் கூட உதிரி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் தான் வர முடியும். ஸோ இதை வச்சுட்டு கணிசமான வாக்கு வாங்கும் தாவேக்க. ஆனால் ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அதை வெளிப்படுத்தும் முகமாக தான் இவங்க அண்ணா எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்கிறாங்க. இதை தவிர இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 பேரையுமே கொள்கை தலைவர் லிஸ்ட்ல வைக்கல. பெரியாரை வச்சாங்க, காமராஜரை வச்சாங்க. அதை தவிர்த்து விட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரை வைத்திருக்கிறது அதிமுகவுடைய வாக்குகளையும் திமுக வாக்குகளை அறுவடை செய்யறதுக்கான ஒரு வியூகமா? நீங்க எப்படி வேற வேற பரிமாணங்கள்ல நம்ம யோசிக்கலாம்? இது ரொம்ப சரியா கேட்டீங்க ஜிகே. அதாவது இது திமுக அப்படிங்கிறத விட இந்த விஷயம் என்னன்னா, அதிமுக தொண்டர்களை இழுப்பதற்கான ஒரு முயற்சி. ஏன்னா இதை வச்சு திமுக தொண்டர்களை இழுத்தர முடியாது. அவங்க அதில் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தங்களுடைய கட்சியில். ஆனால் அதிமுகவை பொறுத்த அளவில் இப்போதைய சூழல் என்னன்னா, அந்த தொண்டர்கள் கொஞ்சம் ஒரு நிலை தடுமாறி இருக்கிறதாக ஒரு சூழல் நிலவுது. இப்போ ஒரு ஜெயலலிதா மாதிரியான ஒரு உறுதியான தலைவர் இல்லை, தவிர பாஜகவோட இது கூட்டணி வச்சுட்டது ஏற்றுக்க முடியல, இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருக்கிற ஒரு சூழல்ல அதிமுக தரப்பான அந்த தொண்டர்களை குறிவைத்து, அதாவது அது நடக்குமான்னு தெரியாது, ஆனால் அந்த தொண்டர்களை குறிவைக்கிற விஷயத்துல இவங்க போயிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஏற்கனவே சொன்னது போல இப்போ அந்த கட் அவுட்டுக்கான ஒரு முக்கியத்துவம் பார்க்கும்போது இவங்க அந்த அதிமுக தொண்டர்களுக்கான ஒரு குறிதான் அது. நாளைக்கு என்னென்ன அறிவிப்புகள்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிங்க 2வது மாநாட்டில்? இப்போ தன்னுடைய குறைகளை அவர் சரி பண்ணிக்குவார்னு நினைக்கிறேன். குறைகளாக சொல்லணும்னா விமர்சனங்களை, ஒரு யதார்த்தமான விஷயம் சொல்ல போனா முதல் மாநாட்டில் நடந்த சில குளறுபடிகளை சரி பண்ற மாதிரி சொல்றாங்க. அது சாதாரண ஒரு விஷயம். மாநாட்டு குளறுபடி, அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அழுத்தமான இந்த போராட்டங்களை நடத்தல, அழுத்தமான போராட்டங்கள் எதையும் நடத்தல அப்படிங்கிறது. அதுக்கு பிறகும் இன்னைக்கு வரைக்கும் சாஃப்ட் நவ் வரைக்கும் யாரும் கூட்டணியோட வரல, அவர் இவ்வளவு ஓப்பனா சொன்ன பிறகும். அப்போ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல. 15 லட்சம் பேர் வராங்க, கடுமையான கெடுபிடிகளை அரசும் ஆளும் அரசும் அவர் பக்கம் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆளும் அரசுக்கு ஒரு அச்சம் இருக்கா? தாவேகாவுடைய மாநாடு வெற்றி பெற்று விட்டால் அது திமுகக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கும்னு ஆளும் அரசு நினைக்குதா? இது ரெண்டுத்துக்குமே பதில் சொல்றேன். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க என்ன பேசுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா, இது வரைக்குமானது அவர் மேல ஒன்றிய அரசா இருக்கட்டும், இல்லை திமுகவா இருக்கட்டும், இவன் ஒரு பெரிய அளவில் தன்னுடைய ஒரு எதிர்ப்பை ஒரு காட்டலைங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா?
அதை மாற்றுவது போல. காட்டலையா என்ன? இல்லை பெரிய அளவில் இல்லை. உதாரணமாக சொல்ல போனால் இப்போ தூய்மை பணியாளர் விஷயம் இருக்கு இல்லையா, அது அவரே வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இவருங்க ஆட்களை தான் போய் என்னதான் கூட்டம் வரட்டுமே, இப்போ தேட்டரில் ஒரு படம் வர்றப்போ கூட்டம் வர்றது இல்லையா, இதே திமுக ஆட்சியில் இது எதிர்க்கட்சியாக இருந்தப்போ பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிய விஷயமாக்குவாங்க. சுமு சார், இந்த போராட்டத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் அவர் வாரேன்னு சொன்னார், இல்லை நாங்கள் வாரோன்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு அந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்லாம் பேசுனாங்க. அதை சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இவர் இந்த மாநாட்டை வச்சே ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு பதில் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து விஜயகாந்தோடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் வர 25 வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் காவல்துறை சொல்லி தான் வந்தது. அது விஜயகாந்தோடைய வாக்குகளை அவங்க இந்த தொண்டர்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். அந்த இதுதான். அந்த விஜயகாந்த் இருந்திருந்தால் சாலிகிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாரா, இல்லை அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போவாரா? விஜயகாந்தா இருந்தால் அதை தான் இடத்துக்கு தான் போவார். அப்போ அவரை வந்து அவருடைய வாக்குகளும் வேணும், அவருக்கு மேலே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஜய் வந்து அங்கே போயிருக்கணும். இப்போ விஜய் களத்துக்கு வர்றதுல என்ன நெருக்கடி அவருக்கு? ஒன்றும் இல்லை, அவர் இருக்கக்கூடிய பனையூர்லேருந்து மாநகராட்சி பில்டிங் வர்றது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. அப்போ ஏதோ ஒரு நெருக்கடி விஜய்க்கு இருக்குல்ல அங்கேருந்து இங்கே வர்றதில்ல. அந்த மாதிரியான ஒரு மனநிலையை இன்னமும் மாற்றுவாருங்கிறத நம்ம வேணா எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த மாநாட்டில இருந்து ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சில அறிவிப்புகள் வரலாம். என்ன ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா, கடுமையாக அவர் பேசுறது இல்லை, ஒரு விஷயத்தை உறுதியாக கடுமையாங்கிறத விட ஆழமாக அப்படின்னா அது மாறலாம். நாளைக்கு அந்த விமர்சனங்கள் வைக்கலாம். அடுத்து நாளைக்கு அந்த புதுவெளிக்கு வர்றாரு, அந்த 2வது மாநாட்டுக்கு வர்றாரு, இதுலேருந்து அவர் துவக்கலாம். அதாவது இன்னமும் ஒரு பிரச்சனைன்னு நம்ம நேரடியாக போகலாம் அப்படின்னு. இதுக்கு வந்து இவர் உதாரணமாக வச்சிருந்தது எதிர்கட்சியாக திமுக இருந்தபோது பார்த்த செயல்பாடுகளை பார்த்தாலே போதும். அதுவே பெரிய ஒரு பாடமாக இவருக்கு இருக்கும். ஒவ்வொரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து இதே கடந்த ஆட்சியில் வந்து இது நான் அந்த காவல்துறை கஸ்டடி எடுத்து நடந்தப்ப திமுகவும் திமுக ஆதரவான அமைப்புகளும் எந்த அளவுக்கு அதை கொண்டு போனாங்க மக்கள்கிட்ட. சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அதை தாண்டி பொதுவெளியாக இருக்கட்டும், எப்படி போனாங்க இப்படி ஒவ்வொன்றா சொல்லலாம். அப்போ அது இல்லாமல் விஜய் அந்த அளவுக்கு கொண்டு போகலைங்கிறீங்களா? அந்த அளவுக்கு போகலை இது வரைக்கும். இனிமையாவது என்ன தேர்தல் நெருங்கக்கூடிய விஜய் மவுண்ட் ரோட்ல அது சம்பந்தமா ஒரு போராட்டம் சொன்னாரு, 15 நிமிஷம் தான் பேசினாரு. பட் அதுக்கே இந்த அரசு பல கெடுபிடிகளை களத்துக்கு போகிற இடங்கள்ல எல்லாம் விஜய்க்கான கெடுபிடிகள் அதிகமா இருக்கு. 8 கிலோமீட்டர் அந்த போராட்டத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டர்களை 8 கிலோமீட்டர் சுத்தி போற அளவுக்கு ஒரு அரசு நெருக்கடி கொடுத்துச்சு அப்படின்னு விஜயுடைய தொண்டர்கள்லாம் சொன்னாங்கல்ல. அது ஒண்ணு. அது மாதிரி நாட்காலிகளே வந்து கான்ட்ராக்டுக்காரங்க தரல தமிழ்நாட்டில், கேரளால இருந்து போய் வாங்கிட்டு வரோங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இது எந்த பைக்ல வரக்கூடாது. ஆமா, இதெல்லாம் கடுமையான கெடுபிடிகள் தான். இல்லை, இந்த பைக்கில் வரக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு சரியான இதாக போகிறதில்ல. அப்போ ஒரு மாநாட்டு உற்சாகத்தில் வர்ற சமயத்தில் விபத்துக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது பண்ணியிருக்கலாம். சரி சார், திமுக மாநாடு நடத்துகிறாங்க, அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழு, பாஜகவுடைய முருகர் மாநாடு, இப்படி நிறைய நடக்குது இல்லை? அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதிச்சிங்களா? அப்போ விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ கட்டுப்பாடுகள்னு கேள்வி வருது இல்லை? இல்லை, நிச்சயமாக விஜய் மேலே வந்து ஒரு கார்னர் பண்ணணுங்கிற எண்ணம் திமுகவுக்கு இருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் பிரிந்து வந்தப்பயே அந்த வரலாறே இருக்குல்ல. கார்னரா பயமா? இங்கே ரெண்டுமே இருக்கும். அந்த பயத்தினால தானே கார்னரே வருது. கார்னர் என்னன்னா பயம்ங்கிறது வந்து ஐயோ இவர் நம்ம ஆட்சியை பிடிச்சிடுவாரு அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து விஜய் வருவாருன்னு எனக்கு கணிசமான வாக்கு வாங்கலாம். விஜய் ஆட்சியை பிடித்து விடுவார் அப்படிங்கிற பயம் இல்ல, விஜய் நாம் ஆட்சியில இருக்கிறத தடுக்கிற ஃபேக்டரா மாறிடுவாரு. சரியா சொன்னீங்க. அது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கலாம். இப்போ இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருக்கு எவ்வளவோ வந்து அது மாதிரியான ஒரு இடர்பாடுகளை கொடுத்தாங்கங்கிறது ஒரு வரலாறு. அவர் உலகம் சுற்று வாலிபன் திரைப்படம் கூட வெளியாக கூடாத அளவுக்கு நம்ம பண்ணாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறது நம்ம கேட்டது உண்டு. அப்படிங்கிறப்ப இப்பயும் வந்து திமுக அந்த போல செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன, அப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதனால் நான் பனையூர்லேருந்து இங்கே நான் வந்து இவங்க தூய்மை பணியரை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்போ தான் வரணும். இவங்க கட்சி வளரணும் அப்படின்னா சுற்றி இருக்கிற மற்ற கட்சி எல்லாமே வந்து ஆகா நீங்கள் வாங்கன்னு சொல்லி தங்க தாம்பாளத்தில் வச்சு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா ஒரு கட்சியும் அப்படி தானே வந்திருக்குது. இப்போ காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக உருவாச்சு. அதுக்கானது வந்த சமயத்தில் காங்கிரஸ் வந்து அறிஞர் அண்ணாவுக்கு வந்து நீங்கள் சிஎம் ஆகுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டியா? இல்லையே. அது மாதிரி எந்த கட்சி கொடுக்கும்? தவிர ஆளுங்கட்சி அப்படின்னா அதுக்கான நெருக்கடிகள் இருக்க தான் செய்யுது. இது என்னதான் நம்ம ஜனநாயக அமைப்புன்னு சொன்னாலும் இது வந்து இருக்குது. அதை மீறி இவர் வரணுமே தவிர எனக்கு போனால் நெருக்கடி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு கூட்டம் கூடிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து போகாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து இவர் மாற்றுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாற்றலாம்.